15,000 படை வீரர்கள், 100 ஏர் ஸ்ட்ரைக் விமானங்கள், 20 ராட்சச கப்பல்கள் வந்தார்கள், அழித்து போடுகிறேன் என்று. ஈரானுடைய ஹெர்மூஸ் பெர்ஷியன் வளைகுடாவுக்கு உள்ளே செல்ல மறுக்கிறார்கள். எல்லாரும் வெளியே நிற்கிறான். பெர்ஷியன் சொன்னால் உள்ள காலை வச்சா காலி பண்ணிடுவேன் நான். இந்த போரில் அமெரிக்காவினுடைய 228 தளங்கள் நாசமாயிருக்கு. கண்டந்துண்டமாக அடித்து காயலாங்கடைக்கு கூட போக முடியாத அளவுக்கு ஆஸ் ஆகிட்டாங்க. யார்? அமெரிக்காவை. ஈரான் அமெரிக்காவுடைய எதிரி நாடு, ஈராக் அமெரிக்காவுடைய நட்பு நாடு. ஆனால் இப்போது ஈராக் மாறிவிட்டது. Periyar Maniamai Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் ₹20. ஈரான் அமெரிக்கா போர் ஒரு மாதம் கடந்து போயிட்டு இருக்கு. இந்த போர் நிறுத்த இடையில பல ஒப்பந்தங்கள் கை மாறி இருக்கு சார். ஆனால் அப்போ போர் ஸ்டாப் ஆகலை. இப்போ ட்ரம்ப் அவர்கள் வெறும் ஒரு பக்கம் மட்டும் உள்ள ஒரு ஒப்பந்தத்தை வெளியிட்டிருக்காரு. இந்த ஒப்பந்தம் இந்த உடன்படிக்கை போரை நிறுத்துமா சார்? அதில் என்னென்ன இருக்கு? ஆக்சுவலி அமெரிக்கா அதிபர் 14 அம்ச திட்டத்தை கொடுத்துருக்கிறார். அந்த 14 அம்ச திட்டத்திற்கு முன்பு அமெரிக்கா போர் 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 கொக்கரித்தார்கள். மிக பயங்கரமான தாக்குதல் நடத்துவேன், வாரிசு அழிப்பேன், நாட்டை அழிப்பேன், இனத்தை அழிப்பேன், மொழியை அழிப்பேன், பண்பாட்டை அழிப்பேன் என்றெல்லாம் அடிக்கடி உளறிக்கொண்டே இருப்பார். அது அமெரிக்க அதிபருடைய விஷயம். தற்போது அவர் கொடுத்திருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் ரொம்ப தெளிவானது. அமெரிக்காவிலிருந்து 15,000 படை வீரர்கள். முதலில் 12 நாள் போர் இஸ்ரேல் அமெரிக்கா நடத்தியது. அது போன வருஷம். அதற்கு பிறகு இப்போது 42 நாள் போர். சீஸ்ஃபயர் என்றால் தற்காலிக போர் நிறுத்தம் அறிவித்து விட்டு அமெரிக்கா சென்று விட்டது. இதற்கு பேர் எபிக் ஃபியூரின்னு பேர். அமெரிக்காவுடைய கான்ஸ்டியூஷன் படி 60 நாள் தான் போர். அதுக்கப்புறம் அமெரிக்கா செனட்டில் பெர்மிஷன் வாங்கணும், அமெரிக்கா காங்கிரஸில். அதுக்கப்புறம் அதை நின்ன பிறகு இப்போ 3வது அமெரிக்க அதிபர் சொன்னார், ஹெர்மூஸை திறந்து விடு, ஹெர்மூஸில் கலெக்ஷன் செய்யாத. அவங்க சொன்னாங்க, இல்லை ஹெர்மூஸ் எங்களுடைய பார்ட், நாங்கள் திறந்து விட போவதில்லை, இல்லைன்னா உன்னை காலி செய்வேன். நீ எத்தனை முறை சொல்லியிருக்கா, இப்போவும் அப்படி தான் சொல்ல போகிறா, வான்னு சொல்லிட்டான். அமெரிக்கா 15,000 படை வீரர்கள், 100 விமானங்கள், ஏர் ஸ்ட்ரைக் விமானங்கள். 15,000 படை வீரர்கள், 100 ஏர் ஸ்ட்ரைக் விமானங்கள், 20 ராட்சச கப்பல்கள் வந்தார்கள், அழித்து போடுகிறேன் என்று. வந்தால் அவர்கள் யாரும் ஈரானுடைய ஹெர்மூஸ் பெர்ஷியன் வளைகுடாவுக்கு உள்ளே செல்ல மறுக்கிறார்கள். எல்லாரும் வெளியே நிற்கிறான். பெர்ஷியன் சொன்னால் உள்ள காலை வச்சா காலி பண்ணிடுவேன் நான், உள்ள காலை வச்சா காலி. அமெரிக்காக்காரன் சொன்னால் உன்னுடைய கப்பல்களை 7 நாங்கள் அடிச்சிட்டோம்னா. ஈரான் சொன்னது ஒரு கப்பலை கூட நீங்கள் அடிக்கலை. ஏன்னா அமெரிக்காவிட்ட இருக்கக்கூடிய பெரிய பெரிய கப்பல்கள். ஈரானில் இருப்பது விசைப்படகுகள், மணிக்கு 115 கிலோமீட்டர் போகக்கூடிய விசைப்படகுகள். அதில் ஏவுகணைகள் உண்டு, பல ராட்சச வார்ஃபர்கள் எல்லாம் உண்டு. அப்போ அமெரிக்காவுக்கு சவால் விட்டது. அதனால் அமெரிக்கா இவ்வளோ பெரிய கப்பல்களையும் இவ்வளோ வச்சியும் தாக்காமல் என்ன பண்ணது, நின்று கொண்டிருந்தது. இதற்கிடையில் நேற்று அமெரிக்க கப்பல் ஒன்றை அடித்து காலி செய்தார்கள். கொரிய கப்பல் ஒன்று தீப்பற்றி கொண்டது. இதற்கிடையில் யுனைடெட் அரபு எமிரேட்ஸில் புஜைரா அப்படிங்கிற ஒரு இது இருக்குது, துறைமுகம், அதை பற்றி எரிகிறது. அடித்து நொறுக்கினார்கள். அதை அடிப்பதற்கு 15 மிசைல், அதில் அநேகமாக குரூஸ் மிசைல் தான் இருக்கும், 4க்கு மேற்பட்ட ட்ரோன்கள், இதையெல்லாம் போட்டு அடித்து காலி செஞ்சிட்டார்கள். திடீரென அமெரிக்கா 15,000 பேரை கூட்டு கொண்டு வந்தான். 100 விமானங்களை கூப்பிட்டு வந்தது. திடீரென அமர் சொன்னான், முதலாவது போருக்கு பேர் எபிக் ஃபியூரி, 2வது இந்த 100 விமானங்களோடு 15,000 வீரர்களோடு 20 கப்பலோடு வந்தால அதுக்கு பேர் ப்ராஜெக்ட் ஃப்ரீடம். ஸோ அமெரிக்கா சொன்னது, ப்ராஜெக்ட் ஃப்ரீடத்தை நாங்கள் விட்டு விடுறோம். திடீரென ரெஸ்ட்டுன்ட்டு ஓடினான். அப்போவே ஈராக் சொன்னது, இவர்கள் தோற்றி விட்டார்கள், எங்களை தாக்காமல் தோல்வி அடைந்து இவர்கள் திரும்பி போகிறார்கள், நாங்கள் வென்று விட்டோம் என்று யார் சொன்னா? ஈரான் சொன்னது. ஈரான் அறிவிப்பு சொல்லிவிட்டது. அமெரிக்காவுக்கு கேவலம் தான். என்னால் அமெரிக்கா என்ன சொல்கிறது, இல்லை அப்படி இல்லை இப்படி இல்லை, ஏன்னா அமெரிக்காவுக்கு தெரியும். இன்றைக்கு இதற்கிடையில் நியூயார்க் டைம்ஸ் ஒரு செய்தியை வெளியிட்டாங்க நேற்று. அந்த செய்தியில் என்னென்னா, கடந்த போர் நடந்துச்சுல்ல, இப்போ ஒரு 40 நாளாக, இந்த போரில் நியூயார்க் டைம்ஸ் மட்டும் இல்லாமல் அமெரிக்காவுடைய நிறைய நாளிதழ்கள், ஆக்சியோஸ் இருக்குது, வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் இருக்குது, வாஷிங்டன் போஸ்ட் இருக்குது, அப்புறமா ஃபாக்ஸ் நியூஸ் இருக்குது, இட் ஹேஸ் மல்டிபிள் மேகசின்ஸ் தேர். எல்லாமே என்ன வெளியிட்டிருக்காங்கன்னா, இந்த போரில் அமெரிக்காவினுடைய 228 தளங்கள் நாசமாயிருக்கு.
கண்டந்துண்டமாக அடித்து காயலாங்கடைக்கு கூட போக முடியாத அளவுக்கு ஆஸ் ஆகிட்டாங்க. யார்? அமெரிக்காவை. அவ்வளோ மோசமான ஒரு நிலையை கொண்டு வந்து விட்டார்கள், அவ்வளோ கேவலமான ஒரு நிலையை கொண்டு வந்து விட்டார்கள் என்று அமெரிக்கா வந்தது. அமெரிக்கா இப்போது போரை நிறுத்திவிட்டது. இந்த நிலையில் தற்போது அமெரிக்கா 14 அம்ச கோரிக்கை ஒன்றை கொடுத்தார்கள். யாருக்கு? ஈரானுக்கு. அதில் 14 அம்ச கோரிக்கை நமக்கு கிடைத்ததில் முதலாவது கோரிக்கை என்ரிச் செய்யப்பட்ட செறிவூட்டப்பட்ட, இப்போ வச்சுருக்காங்களா 453 கிலோகிராம், அதை நீங்கள் வைத்து கொள்ளுங்கள். ஆனால் 12 வருஷம் வரைக்கும் அதை நீங்கள் வந்து அடுங்குண்டு தயாரிக்கக்கூடாது, என்ரிச் பண்ணக்கூடாது. அது ஒரு பாசிட்டிவ் தான், அவனும் ஏற்றுக்குவான். ஏன்னா ஈரானை பொறுத்தவரை அணுகுண்டு செஞ்சு மக்களை அணிக்க நோக்கம் அல்ல, அது நாங்கள் எங்களை பாதுகாப்புக்கு வைத்திருக்கிறோம். இரண்டாவது திட்டம், முடக்கிப்பட்டிருக்கிற 10 லட்சம் கோடியை உடனே ரிலீஸ் பண்ணிடுவோம். மூன்றாவது திட்டம், ஹெர்மூஸை திறந்து விட வேண்டும். இப்படி அமெரிக்காவுடைய திட்டங்கள் ஃபைனல் ஆக போகுது. தட் டீல்ஸ் ஹஸ் பீன் கன்ஃபார்ம்டு. ஒரு சீஸ்ஃபயர் அல்ல, ஒரு பிரச்சனைக்கு சொல்யூஷன் ஆயிரும் அப்படின்னு நியூ ஆக்சியோஸ் நேற்று ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தது. அந்த செய்தி நேற்று காலை பேசி கொண்டிருந்தேன். இன்று மதியானம், நேற்று ஈவினிங் ஒரு பயங்கர தாக்குதலை அமெரிக்க இராணுவ தளங்களுக்கு எதிராக ஈராக்கில் இருக்கும் அந்த இராணுவ தளங்கள் மீது அடித்து மிகப்பெரிய சேதாரத்தை ஏற்படுத்தி விட்டார்கள். யாரு? ஈரான். இதுக்கு அமெரிக்கா என்ன ஒரு பதிலடி கொடுத்துருக்காங்க சார்? அமெரிக்கா என்ன பதில்னால், பெரும் சேதாரம், பெரும் உயிர் அழிவு. ஈராக் வந்து சும்மா சாதாரணமான தளம் கிடையாது. அதற்கு காரணம் ஈராக்கின் அதிபர் மாறி இருக்கிறார். ஈரான் வந்து அமெரிக்காவுடைய எதிரி நாடு, ஈராக் அமெரிக்காவுடைய நட்பு நாடு. ஆனால் இப்போது ஈராக் வந்து மாறிவிட்டது. சதாம் ஹுசைனுக்கு பிறகு உள்ளே போர் செய்து தோல்வி அடைந்தார்கள். அவர்களுக்கு தேவையான ஒரு ஆட்சியாளர்களைத்தான் உள்ளே கொண்டு வைத்தார்கள். இப்போது அங்கே ஈரானுக்கு ஆதரவான ஒரு ஆட்சி இருக்கிற காரணத்தினால் அது முழுமையாக தட் ஹஸ் பீன் கம்ப்ளீட்லி கொலாப்ஸ்டு. அந்த ஆட்சி குலைந்தவுடன் இப்போது அந்த இடத்தில் கடுமையான தாக்குதல் நடத்தி உயிர் சேதங்களை ஏற்படுத்தி அமெரிக்கா அதிர்ச்சியில் உறைந்து போய்விட்டது. இப்போது அதனால் இப்போ நேற்று மாலைக்கு பின்பு வந்த செய்திகள், இந்த 14 அம்ச கோரிக்கையும் இனி சாத்தியமில்லை. ஏனென்று சொன்னால் இது ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கான செயல் இல்லை. என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், இதே மாதிரி தான் அமெரிக்கா தாக்கும். பிப்ரவரி 28 தாக்குனாங்க, மார்ச் 2 பேச்சுவார்த்தைன்னு வச்சுருந்தாங்க. அப்போ பேச்சுவார்த்தைக்கும் போது அமெரிக்கா எப்படி சாவடித்தார்கள் கோமினியை? நான் சொல்கிறது புரியுதா? ஈரான் செய்தது ஒரு பெரிய தவறான பிழையான நோக்கமாக தெரியவில்லை. காரணம், அமெரிக்கர்கள் எப்போதும் ஒரு டைம் கொடுப்பாங்க, இஸ்ரேலர்களும் டைம் கொடுப்பாங்க. 10 நாள் கழிச்சுன்னா 8 நாள்லேயே குண்டை போடுவாங்க. இதுதான் நடந்திருக்கு. அதே போன்று இப்பொழுது ஈரான் முதலாக அமெரிக்காவோடு சமாதானம் பேசிக்கொண்டே அமெரிக்க இராணுவ தளங்களை அடித்து கண்டந்துண்டமாக ஒட்டுமொத்தமாக ஆஷ் நிலைக்கு சாம்பலாக ஆக்கியிருக்கிறார்கள். இப்போது ஈரானுடைய இந்த நிலையை பார்த்து அமெரிக்கா ரொம்ப கொதி நிலையில் இருக்கான். ஆனால் அவங்களோட கோபத்தை இன்னும் அதிகமாக்குற மாதிரி சவுதி அரேபியா வந்து ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்களா சார்? ஏன்னா வளைகுடா நாடுகள் வந்து அமெரிக்காவுக்கு சப்போர்ட்டாக இருந்துச்சு. இப்போ சவுதி அரேபியா என்ன சொல்கிறாங்கன்னா, ட்ரம்ப் மேலே வந்து ஒரு நறுக்குன்னு கொட்டு விடுற மாதிரி உங்களுடைய ஃப்ரீடம் ப்ராஜெக்டை வந்து எங்களோட வான்வெளியில் வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்களே. இது என்ன சார் காட்டுது? ஒரு அமெரிக்கா நாங்கள் மீறி தான் இதுக்கப்புறம் பண்ண போகிறோம்னு காட்டுதா? என்ன எப்படி புரிஞ்சுக்கலாம்? ஆக்சுவலி என்னென்னா, சவுதி அரேபியாவை பொறுத்தவரை அமெரிக்காவுடைய பெரிய அடிவருடைய அடிமைகள். சவுதி அரேபியா, யுனைடெட் அரபு எமிரேட்ஸு, கத்தாரு, குவைத்து, பஹ்ரைனு, இந்த நாடுகள் எல்லாமே, ஜோர்டான், இவ்வளோ நாடுகள் அமெரிக்காவுடைய அடிவருடிகள், பெரும் செல்வ செழிப்பாளர்கள். அமெரிக்க பிரதமர் வந்து 3 ட்ரில்லியன் டாலரை நன்கொடையாக பெற்றார் சவுதி அரேபியாவிலிருந்து. இது இப்போ போன ஜனவரி 19 பிறகு 2025 1.25 வருஷத்துக்குள்ள அமெரிக்காவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது சவுதி அரேபியா. அமெரிக்காவில் இவங்க பண்ணியிருக்கக்கூடிய 3 நாடுகளும், கத்தர், சவுதி அரேபியா, யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், இந்த 3 பேருடைய இன்வெஸ்ட்மெண்ட்டில் மட்டும் வரக்கூடிய வட்டி பணம் இருக்கு இல்லையா, அது பல பில்லியன் டாலர்கள். அந்த வட்டி பணத்தை அவங்க எடுக்கவே மாட்டாங்க. அந்த பணங்கள் தான் மிஷினரிஸ் இருக்குல்ல, கிறிஸ்தவ மிஷினரிகளுக்கு, அதுக்கு இங்கே அனுப்பப்படுகிறது. அதை வைத்துத்தான் இயேசுநாதருக்கு அவர்கள் பிரச்சாரம் செய்வதாகவும் ஒரு தகவல் உண்டு. இதை பார்த்து யாரும் கோபப்பற்றக்கூடாது. செய்திகளாக சொல்லுவது தான் எனக்கு உள்ள வேலை. அல்லது அமெரிக்கா அதை வேறு இடங்களுக்கு மடைமாட்டுவார்கள்.
அந்த அளவிற்கு அமெரிக்கா வந்து 1930க்கு அப்புறமே சவுதி அரேபியா தான் அமெரிக்கா, அமெரிக்கா தான் சவுதி அரேபியா. ஏனென்றால் பெட்ரோ டாலருங்கிற ஒரு ஸ்பாட் இருக்கிறது. நான் அடுத்த காணொலியில் டாலருடைய டிக்ளைன் பற்றி தரேன். இன்றைக்கு எனக்கு இதை மட்டும் சொல்கிறேன். இப்படி 90 வருஷம் நட்பு. இவருடைய இப்போ இருக்கிற முகமது பின் சல்மான், இவருக்கும் இவருடைய தாத்தா சல்மானுக்கும் உள்ள உறவும் அமெரிக்காவுடைய அந்த காலத்தில் இருந்த எல்லோருக்குமான உறவு இருந்தது. இப்போது நேற்று சவுதி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறது. அமெரிக்கா எங்கள் நாட்டுக்கு தளத்தை பயன்படுத்தக்கூடாது, அமெரிக்க விமானங்கள் எங்களுடைய வான் பாதுகாப்பில் வரக்கூடாது, அமெரிக்க படைகள் சவுதியிலிருந்து ஈரானை தாக்குவதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என கடுமையான எச்சரிக்கை கலந்த கோபத்தை வெளிப்படுத்தியிருக்கிறது. அதே இப்போ வந்து ஈரானுக்கு, அதாவது ஈரான் சப்போர்ட் சவுதி அரேபியா மாறுதா என்ன? எஸ், அமெரிக்கா வந்து இந்த கடும் போரில் இவர்களுடைய பணத்தை எல்லாம் பெற்றுக்கொண்டு இவர்களுடைய ஆயுதங்களை சப்ளை செய்து கொண்டு எந்த உதவியும் செய்யவில்லை. எல்லாம் இஸ்ரேலை தான் காப்பாற்றினார்கள். அடுத்து சவுதி அரேபியாவுக்கும் யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் இருக்குல்ல பக்கத்தில் துபாய், அவர்களுக்கும் நட்பு ஒன்றும் பெருசாக இல்லை. ஏன்னு கேட்டால் ஏமன் விவகாரத்திலும் சூடான் விவகாரத்திலும் சவுதி அரேபியாவும் அமீரகமும் யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் துபாயும் மாறுபட்ட கோரிக்கை. அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேலுடைய எதிர்ப்பு இருக்கு பாருங்கள், அது இஸ்லாமிய உலகத்தில் ஆழமானது. யூதர்கள் என்றாலே முஸ்லீம்களுக்கு பிடிக்காது. அப்படிப்பட்ட நோக்கத்தில் யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் என்ன சொன்னதுன்னா, எங்களின் பாதுகாவலன் அமெரிக்காவும் யூதர்கள் தான் என்று சொல்லிவிட்டார்கள். அப்போ அந்த நிலையில் உலக முஸ்லீம்களின் தலைமையாக இருக்கும் சவுதி அரேபியா யூதர்களோடு சேர்ந்து கொண்டிருக்கக்கூடிய யுனைடெட் அரபு எமிரேட்ஸோடும் அமெரிக்காவோடும் அவர்கள் இனி தொடர்ந்து செயல்படுவது உலகத்தின் பார்வையை வேறு விதமாக மாற்றும் சவுதிக்கு. இரண்டாவது, சவுதி அதிபர் இருக்கார் பாருங்க சல்மான், அவரை கேவலமாக பேசினார். ஆனால் சவுதி என்ன சொல்லுதுன்னால் அதெல்லாம் சொல்லலை, எங்களை கேவலமாக பேசினாங்க, ரொம்ப நான் அந்த வார்த்தையை சொல்ல முடியாது. டொனால்ட் ட்ரம்ப் ஒரு பைத்தியக்காரன மாதிரி பேசக்கூடிய ஆள். அவர் என்ன பேசினார்னே யாருக்கும் தெரியும், அவ்வளோ அசிங்கமாக பேசினார். நம்ம ஊரில் அதெல்லாம் சொல்ல முடியாது. அப்போ இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த சவுதி அரேபியாவுடைய மன்னர் குடும்பம், இனி இவர்கள் நமக்கு லாக்கில்லை, காசை கொடுத்தாலும் ஆயுதங்களே கொடுக்குறார்கள். 47 வருஷமாக தடை போட்டு இன்றைக்கி ஈரானை அவரால் ஜெயிக்க முடியல. நம்மகிட்ட காசு கோடிக்கணக்கில் இருக்குது. காசை அள்ளி வீசினா ரஷ்யா ஆயுதத்தை கொடுக்க போகிறான், சீனா கொடுக்க போகிறான், இந்தியா கொடுக்க போகிறான், பாகிஸ்தான் அங்கேயே காத்து கிடக்க போகிறான். எதுக்கு அமெரிக்கா நமக்கு? அப்படிங்கிற முடிவுக்கு வந்து ராயல் ஃபேமிலி கலெக்டிவ் டெட்டர்மினேஷன் வாஸ் பீயிங் மேடு. அவர்கள் அனைவரும் சேர்ந்து தேவர் பீயிங் மேடு. அந்த குடும்பம் ஃபுல்லாகவே எடுக்கப்பட்ட நடவடிக்கையை அமெரிக்காவிட்ட நேற்று சொல்லிட்டாங்க. இங்கே வாங்க சார், உங்கள் ஃப்ளைட் எங்கள் நாட்டுக்குள்ளே வரக்கூடாது, எங்களுடைய அனுமதி இல்லாமல் நீங்கள் இந்த தளத்தை பதிவுக்கூடாது, எங்களுடைய விமானப்படை, எங்களுடைய வான்படை, உங்களுடைய வான்படைகள் எங்களுடைய கடல் வான்பரப்புக்குள்ளே வரக்கூடாது. அப்படி வந்தாலும் பெர்மிஷனோடு வரலாம். இந்த தளத்தை நீங்கள் ஈரானுக்கு எதிராக பயன்படுத்தக்கூடாது. இப்போ ஈரானுக்கு இது ஒரு நல்ல செய்தி, ஈரானுக்கு ஒரு அற்புதமான செய்தி. இப்போது இந்த போரிலிருந்து அவர்கள் பின்வாங்கியதன் காரணமே சவுதி தளத்தை பயன்படுத்தாதான் என்ற ஒரு செய்தி நமக்கு வருகிறது. புஜைரா அடிக்கப்பட்டதும் அவர்களுக்கு ஒரு கெட்ட சொப்பனமாக சொல்லப்படுகிறது. இந்த 2 செய்தியும் அவர்களுக்கு நல்ல செய்தி அல்ல, மிக மோசமான ஒரு செய்தியாக காணப்படுகிறது. இப்பொழுது அமெரிக்கா வந்து பெரும் கொதிப்பிலும் பெரும் தாக்கத்திலும் பெரும் சரிவிலும் இருக்கிறார்கள். அரசியல் ரீதியாக சரிவு, ஆட்சி ரீதியாக சரிவு, பொருளாதார ரீதியாக சரிவு, உயிரிழப்பு ரீதியாக சரிவு, உலகத்தினுடைய சூப்பர் பவர் என்கின்ற பேருடைய சரிவு. இன்றைக்கு அவர்களை எதிர்த்து எந்த நேரமும் காவு கொள்வதற்கு ரஷ்யா, வடகொரியா மற்றும் சீனா, அவர்களோடு அரபு நாடுகளின் உறவுகள் முற்றிலுமாக முறியப் போகிறது. இதில் சவுதி மட்டும் இல்லை சார், கத்தரும் நாங்களும் இதே மாதிரி தான் எடுக்கப் போகிறோம் என்று சொல்லிவிட்டார்கள். ஆக மத்திய கிழக்கில் அமெரிக்காவுடைய ஆதிக்கம் முடிவுக்கு வருகிறது. ஈரான் அமெரிக்க போரில் ஈரானுடைய கை ஓங்கியிருக்கிறது. இதுதான் இன்றைய நிலை. நன்றி சார். ஈரான் அமெரிக்கா போரை பற்றி பல அப்டேட் தகவல்களை எங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி. தொடர்ந்து பேசுவோம். Periyar Maniamai Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.